வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய படம் வந்து பிரத்மார்க். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாபீர் வந்து ஒரு கதையை வந்து சூஸ் பண்றாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து வில்லத்தன கதாபாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாறுமாறா வந்து ஒரு பயங்கரமா வந்து பண்ணுவாரு. அதுக்காகவே இந்த படம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்ட்டு விரும்பி பார்த்தேன். ஆனா படத்தோடைய ஸ்டோரி பிளட் கேட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து போர் அடிக்கும். எப்படி அப்படின்னா, ஒய்ஃப் வந்து மாசமா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு காட்டுக்குள்ள வந்து போறாங்க. அங்க போய் குழந்தைய வந்து நல்ல முறையில பெத்து எடுத்தாங்களா அப்படிங்கறது தான் படத்தோடைய ஸ்டோரி. அந்த குழந்தையை பெத்து எடுக்கிறதுக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல அந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கும் அந்த லவ்வும் வந்து தான் படத்தோடைய ஸ்டோரி பிளாட்டே வந்து நிரப்புதுன்னே சொல்லலாம். படத்துல இதை தாண்டி வேற ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எதுவுமே கிடையாதுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சுத்தி அந்த மலைக்குள்ளேயுமோ அந்த காட்டுக்குள்ளேயுமே அந்த இருக்கிற வீட்டுக்குள்ளேயுமே வந்து அந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க. படத்துல இந்த ஸ்டோரி பிளாட்டை தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் முடியாது. படம் ஃபுல்லாவே வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே நடக்கிற விஷயங்களை மட்டுமே வச்சு படத்தை வந்து மொத்தமா ஹோல்ட் பண்ணி படத்தை முடிச்சிட்டாங்க. சாபீர் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அவர் வந்து வில்லத்தனம் பண்ணார் அப்படின்னாக்கா அவருக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அதுல பார்க்கவே முடியல. அதாவது வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்தீங்கன்னா அப்படி பண்ணுவாருங்க. அவர் வந்து ஒரு மிரட்டலான ஒரு வில்லனா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை ஏன் வந்து மிஸ் பண்றாரு அப்படின்னு தெரியல. படத்துல ஹீரோயினும் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து ஸ்டோரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து பேஸ்மெண்டமா இல்லைங்க. அதனால நமக்கு படத்தை வந்து பார்த்து ரசிக்க முடியல. என்னடா இது ரொம்ப பொறுமையை வந்து சோதிக்குது, ரொம்ப பொறுமையா கொண்டு போறாங்க. அவர் ஏன் கோவப்படுறாரு, ஏன் சைக்கோ தனமா நடந்துக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை அடிச்சு துவச்ச கதை தான். இதுக்கா நீங்க இவ்வளவு தூரம் வந்து இந்த கதையை வந்து கொண்டு போனீங்க? ஒரு சஸ்பென்ஸா பிரம்மயுகம் ரிவ்யூ பண்ணோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த ஸ்டோரியுமே வந்து ஸ்லோ பேஸ்ல கொண்டு போனாங்க. அதுல கூட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருந்தது, ஏதோ ஒரு வேரியேஷன் இருந்தது. ஆனா இந்த படத்துல எதுவுமே இல்ல. கொண்டு போன ஆரம்பிச்ச படத்துல இருந்து அப்படியே படம் முடிகிற வரைக்குமே அதே ஒரு ஃபீல்ட்லயே இருக்குது. வேற எந்த ஒரு மாற்றமுமே படத்துல இல்ல. அதனாலேயே நமக்கு படத்தை வந்து ரசிக்க முடியல. என்னப்பா இது இப்படி ஒரு சீரியல் தனமா வந்து எடுத்து வச்சிருக்கீங்களே. ஆனா அந்த படத்துல வந்து இப்ப ஒரு பாட்டை வந்து திருப்பி திருப்பி நீங்க கேட்டே இருந்தாக்கா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து போர் அடிக்குமா இல்லையா? எத்தனோட அந்த பாட்டை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் அந்த ஸ்டோரியுமே. ஒரு சீனை வச்சாங்கன்னா அதே மாதிரி சீன் வந்து படம் ஃபுல்லாவே இருக்குது. அதனால நமக்கு வந்து ரசிக்க முடியல. என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு போர் அடிச்சா சாபீர் அவர்களுடைய ஆக்டிங்கும் ஹீரோயின் அவர்களுடைய ஆக்டிங்கும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, குழந்தைய வந்து ஒரு நல்ல முறையில் எப்படி பெத்து எடுக்கணும் அப்படின்னு இதுல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து காட்டினாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா படம் வந்து பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு பாய்.